எல்லா ஊடகமும் சரி கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பு பண்ணாங்க. அதெல்லாம் பொய்யாக்கிட்டார் விஜய். அதெல்லாம் அடிச்சு தவிடு முடியாக்கிட்டாரு. கவர்மெண்ட்டை கவுக்குன்னு நினைச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 6 மாசத்துல ஒருவேளை மீண்டும் தேர்தல் நடந்தா மரியாதைக்குரிய டிவிகே தலைவர் அவர்கள் 230 நாள் வின் பண்ணுவார். அதுதான் அவர் திமுக அட்ரஸ் எல்லாம் போயிடும். ரொம்ப வருத்தம்னா திமுக தலைவராக இருக்கிற எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், அது முன்னாள் தமிழக முதல்வர், அவர் குளத்தூர்ல அவரும் தோல்வி சந்திக்கிறார். அவர் நம்பர் 2 எதிர்கட்சியா வந்தா கூட அவரால் எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியல. அதான் ஆச்சரியம். அந்த அரசியல் புலி, அரசியல் சாணக்கியர்கள்னு சொன்னவங்கலாம் இதை பத்தி யாருமே பேசல. எல்லாருமே அவர் ஜாலரா அடிச்சு பாவம் அவரை உண்மையாவே எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட தகவலை போய் சேர்க்கல. ஆட்சி மீது பார்த்தீங்கன்னா 543 வாக்குறுதிகளை பெரும்பான்மையான வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றல குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு இடம் கொடுக்காம இவர் இருப்பாரா? கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முனைவர் சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் கவர்னரை பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆமாம். இன்னைக்கு நாளைக்கு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். கண்டிப்பாக அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்தணும். ஆமாம். காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதே போல் இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவு தேவை அவருக்கு. கண்டிப்பாக அந்த ஆதரவை நோக்கி அவர் தன்னுடைய அரசியல் நகர்த்தக்கூடிய அந்த வேலைகளில் மும்முரம் காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது. நெருக்கடிகள் சவால்கள் நிறைந்த கூடிய நிலையில் இந்த முதல் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடக்குமா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதுவும் பார்த்திங்கன்னா நேரு உள் விளையாட்டரங்கத்தில் நடக்க போகுது. முதல் கையெழுத்து, நிர்வாகம், இதெல்லாம் எப்படி இருக்கணும், கொடுத்த வாக்குறுதிகள், இதெல்லாம் அதில் கவனம் செலுத்துவது எப்படி, என்னென்ன விஷயத்தில் அவர் முன்னெடுக்கணும், எதை தவிர்க்கணும். அதாவது நாளைக்கு தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள நடிகர் விஜய் அவர்களுக்கு அது வாழ்த்துக்கள். இல்லை, அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். ஆமாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், டிவிகே தலைவர். அழகாக சொன்னீங்க. மாற்றம் ஒன்று தான் மாறாது. அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இப்போ நம்ம நேற்று உள்ள எலெக்ஷன், அதாவது 5 மாநிலங்களுக்கு எலெக்ஷன் நடந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி. ஸோ வெஸ்ட் பெங்கால் எல்லாருமே கணிச்சோம் கண்டிப்பாக பிஜேபி வரும்னு எதிர்பார்த்த முடிவு வந்தது. கேரளாவும் 10 வருஷமாக கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, அங்கேயும் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம், அங்கேயும் மாறிச்சு. பாண்டிச்சேரி என்டிஏ அலைன்ஸ் நல்லா நீட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க, மீண்டும் என்டிஏ தான் வரும்னு எல்லாம் சொன்னாங்க. அதே போல் அதுவும் வந்தது. பாண்டிச்சேரி சொன்னதுனால நான் இந்த கேள்வி, தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு அலை. ஆமாம். ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா என்ஆர் அலை. அங்கே முயற்சி பண்ண விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு வரவேற்பு இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் 2 சீட் வின் பண்ணியிருக்காரு. ஆமாம். அங்கே என்ஆர் காங்கிரஸ் அவர் போட்டியிட்ட 2 தொகுதியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் தொகுதி. கண்டிப்பாக. இப்போ எங்கே தமிழ்நாட்டில் 2 தொகுதி விஜய்னு பேசுகிறோம். ஆமாம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி. அதாவது விஜய் ஒரு சினிமா பாப்புலாரிட்டி. கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில். ஆமாம். ஆனால் பாண்டிச்சேரியுடைய பாப்புலாரிட்டி ஸ்டார் யாருன்னா என்ஆர் ரங்கசாமி தான். ஏன்னா ஆட்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். ஆமாம், அது சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. காமராஜருடைய அடுத்த பக்தர் பிறவியாவே காட்சி அளிக்கிறாரு என்ஆர் ரங்கசாமி. அவருடைய ஆட்சிக்கு முன்பு எதுவுமே இங்கே எடுபடலை, சாத்தியப்படலை. எந்த விதமான சினிமா புகழ்வும் அங்கே நிலைத்து நிற்கலை. கண்டிப்பாக. முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அது என்ஆருடைய கோட்டையாக மாறிவிட்டது. கண்டிப்பாக. அதாவது அவருடைய அடுத்த வேலை அங்கேயும் அவருக்கு என்ன சவால்னா புதுச்சேரியை மாநில அந்தஸ்தாக மாற்றணும். ஏன்னா அது அவரால் சிறப்பாக பண்ணுவார். ஏற்கனவே கடந்த 5 வருஷம் அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரால் உறுதியாக கொண்டு வர முடியும். நல்லா அவர் தான் முதல்ல போய் பார்த்தார். ஓகே, வெரி குட். போய் பார்த்தாரு. சூப்பர். அவர் நிறையா ஆலோசனைகள்லாம் அப்போ எடுத்து முன் வச்சார். இப்படி அரசியல்னால் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பாண்டிச்சேரியோட அரசியலுங்கிறது வேறு.
அதனுடைய தட்பவெப்ப வேற, தமிழ்நாட்டுடைய தட்பவெப்பங்கிறது வேற. தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணிடலாம், ஆனால் பாண்டிச்சேரியில் அரசியல் பண்ணி நிலைத்து நின்று மக்களுடைய மனசை இடம் பிடித்து அங்கே வந்து ஒரு ஸ்டாராக ஒரு எம்ஜிஆர், கலைஞர், எல்லாரையும் விட ஒரு 10 உச்ச நட்சத்திரத்துக்கு இணையாக இன்னைக்கு வந்து என்ன இருக்கு. பாண்டிச்சேரியில் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது, பாண்டிச்சேரியில் டிஎம்கே ஆட்சி இருந்தது. இன்னைக்கு அழகாக என்ன காங்கிரஸ் சிறப்பாக பண்ணுறாங்க. அது சின்ன மாநிலம் சார், 30 கான்ஸ்டியூன்சி தான் அங்கே இருக்குது, ஒரே ஒரு பார்லிமெண்ட் தான். பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே சார், எல்லா ஊடகமும் சரி, கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்து திணிப்பு பண்ணாங்க. அதெல்லாம் பொய்யாக்கிட்டார் விஜய், அதெல்லாம் அடிச்சு தவிடுபடி ஆக்கிட்டார், தவிடுபடி ஆக்கிட்டார். நான் அது ஒரு ஆங்கில ஊடகத்தில் அடித்து பேசினேன், எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொன்னேன், கண்டிப்பாக இங்கே ஒரு சேஞ்ச் வருது, இங்கே உறுதியாக விஜய் சிஎம்மாக பதவி ஏற்கிறான்னு சொன்னேன். நான் விஜயோட ஃபேன்லாம் இல்லை, ஒரு அனலிஸ்டாக நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். யாருமே முதல்ல அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா மக்களுக்கு வந்து திமுக மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நடந்த கவர்மெண்ட் மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. உண்மைதான், நலத்திட்டங்கள் நல்லா சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது. மாணவர்களுக்கு சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்தார். அது நான் முதல்வன் திட்டம், எண்ணும் எழுத்தும், நம்ம அதுக்குள்ளலாம் போக விரும்பல. பட் வாரிசு அரசியல்னு ஒரு கான்செப்ட், அது மக்களுக்கு அது விருப்பம் இல்லை. ரெண்டாவது, இந்த போதை கலாச்சாரம், இந்த சாராயம், அது மக்கள் அடியோடு இருக்கிறாங்க. அது முக்கியமான காரணமே அதுதான். எஸ், அதுதான் மெயின். அடுத்தது இந்த லா அண்ட் ஆர்டர், இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு வந்துகிட்டே இருக்குது. ஸோ மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க. பட் நலத்திட்டங்கள்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இலவச பேருந்து, நகர பேருந்துகளில் நம்ம தெரியும், மாதம் 1000 ரூபா. அதுலேயே அவர் ஒரு தவறு பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு. 1 கோடி பெண்களுக்கு தான் 1000 ரூபா கிடைக்கிது, இன்னும் 1.5 கோடி மக்களுக்கு கிடைக்கல. அதாவது சார் ஒரு சிம்பிள் கான்செப்ட், எனக்கு கிடைக்குது, இன்னொருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு கிடைக்கிது எனக்கே கிடைக்கல. கண்டிப்பாக அவங்க டிவியை போட மாட்டாங்க. இந்த 1.5 கோடி பேருமே ஆப்போசிட் தான் போடுவாங்க. உங்களுக்கு கொடுத்தா அனைவருக்கும் கொடுக்கணும். பட் எனிவே அதில் ஒரு தவறு நடந்தது. இப்போ எல்லாம் முடிஞ்சு விஜய் அவர்கள் தவிடுபடி ஆக்கிட்டார். நீங்கள் பாண்டே சொன்னார், ரங்கராஜ் பாண்டே, விஜய் ஒரு 6 சீட்டு பிடிக்கட்டுங்க, நான் அரசியலை பேசுகிறதே நீ பாட்டி தான் பண்ணார். நீங்கள் பாண்டே பதட்டமாக இருப்பார். நீங்கள் நிறைய அரசியல் விமர்சகர்கள் அள்ளி வீசினாங்க, பெரிய பெரிய ஊடகங்களில் உணர்ச்சி வசப்பட்டு. இதுதான் சார், யார் சிஎம், யார் டிப்டி சிஎம், யார் நிதியமைச்சர், யார் கல்வித்துறை அமைச்சர், எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ரிசல்ட்டே மே 4 இவங்களே ஃபைனல் பண்ணிட்டாங்க. அரசியல் விமர்சகர்களே எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. இவர் தான் நிதி அமைச்சர், இவர் தான் போக்குவரத்துறை அமைச்சர், இவர் கூட சிறப்பாக இருக்கும். அவங்க விட்டால் அடுத்த 2030 பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை மட்டும் இல்லை சார், ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, போராட்டம், அந்த வழிகள் அது நீண்ட நாளாகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயத்தை எடுத்து 10 விழுக்காடு விஷயத்தை 10,500 முறை வந்து பேசி பெரும்பான்மை மக்களுடைய அந்த உணர்வுக்கு எதிர்ப்பாக அந்த உணர்வுகளை சம்பாதிக்கிற பொழுது அந்த உடைய ரிசல்ட்டில் எங்கே போகும்? கண்டிப்பாக ஆப்போசிட்டாக விடும். கம்ப்ளீட்டாக இது தான் விடும். இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க, விஜய் வந்து அவர்கள் நாளைக்கு கண்டிப்பாக முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. கண்டிப்பாக கவர்னரும் அதுக்கு டைம் கொடுப்பாரு. நீ கேட்ட கிடைப்பாரு, கவர்னர் டைம் கொடுப்பாரு. உடனே கொடுத்தாரு, 2 வாரம் கொடுத்தாரு. ஆமாம், எப்படி மினிமம் நம்ம தெரிஞ்சு 15 நாட்கள் கொடுப்பாங்க. இவர் கையில் 108 சீட் இருக்குது சார். தமிழ்நாட்டில் 234 தொகுதி, இவர் 2 தொகுதியில் வின் பண்ணிக்கிறாரு. அதில் ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணணும். இப்போ 233 117 போதும். இப்போ நீங்கள் 234 கிடையாது. சேஃப்டி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா 132 சீட்டு, 140 சீட்டு. ஆமாம், இதுக்கு என்ன ஒரு வழின்னு வச்சிங்களேன். இப்போ வந்து காங்கிரஸ் ஆதரவு 113, இன்னும் வந்து இப்போ அதிமுகவோட ஆதரவு அவசியம் தேவை. இந்த 5 வருஷம் அவங்க வந்து நிலைத்து நிற்பதற்கு அதிமுகவோட ஆதரவு அவசியம் தேவை. சிவி சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் தாவேக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதே தான் கரெக்டாக நான் சொல்ல வந்து சொல்லிட்டீங்க. அதாவது சார், என்னுடைய கணிப்பு மெஜாரிட்டி இல்லை, இது மைனாரிட்டி அரசாங்கம் கேட்குறீங்க. அது 108 கையில் வச்சுருக்காரு. காங்கிரஸ் 5 எம்எல்ஏ வந்திருக்கு. 108 5 113 113 இன்னும் எவ்வளோ தேவை? 5 தேவை. கம்யூனிஸ்ட்டில் 2 இருக்குது, 2 கம்யூனிஸ்ட்டில் 4 இருக்குது. அந்த 4 பேர் உள்ளே வந்தால் கூட 117 தான் வருது. அதையே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதிமுகவில் வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா 2, 3, 5 என்பதை விட வந்து 47 இடங்கள் அதிமுக இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சமயோசிதமாக விஜய் அதிமுக நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு கொடுத்தால்
அதிமுகவுக்கு சிறப்பு. ஏன்னு சொல்லுங்கள். ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒருவேளை நெகட்டிவாக கவர்மெண்ட்டை கவுக்குன்னு நினச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 6 மாதத்தில் ஒருவேளை மீண்டும் தேர்தல் நடந்தால் மரியாதைக்குரிய டிவிகே தலைவர் அவர்கள் 234 வின் பண்ணுவார். அதுதான் அவர் திமுக அட்ரஸ்லாம் போயிடும். அவங்க பண்ண மாட்டாங்க. அதாவது தப்பை ஏடிஎம்கே பண்ண மாட்டாங்க, டிஎம்கே பண்ண மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் சார், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மொத்தம் இருக்கிற 80 தொகுதிகள் பாதிப்பெல்லாம் பிஜு பட்நாயக் முயற்சி பண்ணுறப்ப பண்டூட்டியாரை எம்ஜிஆர்கிட்ட விளக்கமாக சொல்லி இணைந்தால் இந்த பாதிப்பு வரும், சட்டப்பேரவையில் சேர்ந்து உட்கார்ந்தா மக்களை நமக்கு தண்டனை எப்படிலாம் கொடுப்பாங்க தெரியுமா, 2 கட்சிகள் மட்டும் இல்லை யாருமே தலை தூக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் புரட்சி தலைவருங்கிற நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான மாநிலத்துக்கு நீங்கள் ஓட வேண்டிய சூழல் வரும் அப்படி சொல்லி கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் முடிவு மாத்துறாரு. உண்மைதான். அதாவது அவ்வளோ சீக்கிரம் அதிமுக திமுக இங்கே ஒன்றா சேர வாய்ப்பு இல்லை. ஆமாம் அது சார், சேர வாய்ப்பு இல்லைன்னா அந்த 1981 திருப்பத்தூரில் ஒரு பை எலெக்ஷன் நடந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காங்கிரஸ் எம்எல்ஏ இறந்து போயிட்டார். காங்கிரஸ் அதிமுகட்டையும் ஆதரவு கேட்கல, திமுகவிட்டையும் ஆதரவு கேட்கல. 2 பேருமே நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க திருப்பத்தூரில். ஏன்னா அன்றைக்கி பிரதமராக இருந்தவர்கள் இந்திரா காந்தி அவர்கள். ஸோ வின் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஒருவேளை நம்ம விஜயை மேலே வரக்கூடாதுன்னு நினச்சா அதிமுக திமுக சேரணும். ஆனால் இப்போ சேர வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மக்கள் திமுகவுக்கு எதிராக தான் வாக்குகள் போட்டுருக்காங்க, கம்ப்ளீட்டாக போட்டுருக்காங்க. டிஎம்கே திரும்பி வரக்கூடாது, அது தெளிவாக இருக்கிறாங்க சார். டிஎம்கேக்கு எதுக்கு யார் இருக்காங்க? டிவிக்கு ஏடிஎம்கே சீட்டை பார்த்தீங்கன்னா 47. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3rd பொசிஷன் போயிட்டார். 47 சீட்டில் சார் 40 சீட்டு வட மாவட்டம், மேற்கு மாவட்டம், காவிரி பாசன பகுதி, வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதியிலேருந்து அவர் கிடைச்சிருக்கு. அவர் பெரிது நம்பப்பட்ட கொங்குவளர் கவுண்டர்லேருந்து இடத்துலேருந்து வாக்குகள் வரல. அந்த மேற்கு மாவட்டங்கள்லேருந்து நிறைய தொகுதிகள் கைவிட்டு போயிடுச்சு. அவர் இதில் இன்னொரு ஆச்சரியம்னா, விஜய் அவர்கள் எல்லா தொகுதிக்கும் போகலை. 234 தொகுதியில் ஏன் எல்லா மாவட்டத்துக்கும் போகலை. அவர் போனதே வெறும் 20 கூட்டம் தான். அதிலேயே மக்கள் ரீச் பண்ணிட்டார். முழுமையாக போயிருந்தாருன்னா எங்கே போயிருப்பார். இன்னொரு 50 கூட்டம் போயிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு 234 சீட்லேயே அடிச்சிருப்பார் சார். இந்த ஒரு தேர்தலாம் சார் ஒரு வித்தியாசம் தான் பார்க்குறேன். வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாம் வந்தாங்க, மக்கள் வந்தாங்க சார். சாரசாரி சார் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஏப்ரல் 23 தான் நான் வந்துடுவேன் சார். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, திருப்பத்தூரில் இப்போ நீங்கள் பார்த்துருப்போம், ஒரு ஓட்டில் டிவிகே மேலே வின் பண்ணுறாரு. ஆப்போசிட்டாக தோற்றது யாருன்னா திமுக வேட்பாளர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். அதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு ஓட்டில் அவர் டிவிகே எம்எல்ஏ நைட்டு தான் வின் பண்ணுறாரு. அதில் ஓட்டு போட்ட ஒருத்தர் அவர் பஹ்ரைன்லேருந்து வந்திருக்காரு. காலையில் வந்திருக்காரு. உங்களை ஓட்டு போட அலோவ் பண்ணல. ஏன் அலோவ் பண்ணலைன்னா, வாக்காளர் பட்டியலில் உன் பேர் கிடையாதுன்னு இருக்காங்க. அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. கடைசி அந்த வாக்காளர் பட்டியலில் அந்த படிவத்தை ஃபில் பண்ணி ஓட்டு போட்டிருக்காரு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவிக்கு வின் பண்ணியிருக்கு. அவர் வெறியாவது மகரையிலேருந்து விசிலுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த தேர்தல் திருவிழா ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் ஊர் திருவிழாவுக்கு வருவாங்க சார், கோயில் திருவிழாவுக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா 60 வயசு கல்யாணத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும்னு இளைஞர்கள் சாரையாக, பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நான் அந்த காலத்துலலாம் வெளி மாவட்டம் வரமாட்டாங்க. சரி, பக்கத்து மாவட்டம் கூட வரமாட்டாங்க. இன்றைக்கி வெளி மாவட்டம் இல்லை, வெளி மாநிலம் இல்லை, வெளிநாடுகள், ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்தாங்க சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் புக் பண்ணி, சார் 23ஆம் எலெக்ஷன் வருவேன், 23 அவங்க மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இனி ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னா, இல்லை சார் எங்கள் தளபதிக்கு ஓட்டு போடணும், நான் அதுக்காக வரப்போகிறேன். இப்படி எனக்கு தெரிந்த நண்பர், எனக்கு தெரிந்த மாணவர்களே 100க்கும் மேலே வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஃப்ளைட்டில் இடம் கிடைக்கல. அந்த 23 அட்வான்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க, ஓட்டு போட்டு போயிருக்காங்க. நிறைய திட்டம் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு எளிதில் சாத்தியமா? அந்த கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு கல்வியாளர் மட்டும் இல்லை, ஒரு பொருளாதார நிபுணரும் கூட, இன்னும் சொல்ல போனால் அரசியல் விமர்சகரும் கூட. நீங்கள் கண்டிப்பாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு, படிப்படியாக நிறைவேற்றுவார். ஏன்னா 5 வருடம் இருக்குது. இப்போ தான் 2026, 2031 வரையே போகலாம். முதல்ல இந்த வருஷம் ஒரு 2 வாக்குறுதி முடிப்பாருக்கு. நிறைய ஒரு வாக்குறுதிகளே 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாற்றுமே ஆட்சி முடியறதுக்குள்ளே
சிறப்பாக பண்ணுவார். மெயினாக சட்டம் ஒழுங்கு தான் சார் வெரி இம்பார்ட்டன்ட். லா அண்ட் ஆர்டர். இல்லை, கடந்த ஆட்சி மீது பார்த்தீங்கன்னா 543 வாக்குறுதிகளை பெரும்பான்மையான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு இடம் கொடுக்காம இவர் இருப்பாரா? கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு தளபதி, அதாவது டிவிக்கு லீடருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக வரக்கூடாது தெளிவாக இருக்கிறாங்க. வரக்கூடாது, அதிமுக போடுறோம், இல்லாட்டா எங்களுக்கு தவிர டிவிக்கு ஆர் ஏடிபிக்கு அப்படிதான் ஓட்டே போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்னா திமுக தலைவராக இருக்கிற எம்கே ஸ்டாலின் அவர்கள், அது முன்னாள் தமிழக முதல்வர், அவர் குளத்தூரில் அவரும் தோல்வி சந்திக்கிறார். அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வெற்றி தோல்வி சகஜம் தானே. இருந்தாலும் சார், இருந்தாலும் அவரை பொறுத்த நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். அவரே ஒரு தோல்வி சந்திக்கிறார். தோல்வியை நோக்கி அவரே போகிறார். அவர் நம்பர் 2 எதிர்கட்சியாக வந்தால் கூட அவரால் எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியல. அதான் ஆச்சரியம். ஒரு அலை வேகமாக வர பொழுது எதிரில் ஆலமரம் இருக்குது, நம்ம ஒதுங்கி போனால் நம்ம நினைக்காத அலை. சுனாமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எது இருக்குது எல்லாத்தையும் பிடுங்கி வேரோட போட கஜா புயல் அடிச்சுது. ஆமாம் சார். கஜா புயல் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் தென்னை மரம், என்ன சார் நீங்கள் சொல்ல கரெக்டு, ஆலமரம் எல்லாம் வேரோட பிடுங்கி எறியப்பட்டது இல்லைங்களா? கரெக்டு சார். இப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன சொன்னாங்க, எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு குறைவான்னு யாருமே சொல்லலை. அவர் திருப்பி முதலமைச்சர் ஆவார், இவ்வளோ 150 சீட் எடுப்பார், அந்த அரசியல் புலி, அரசியல் சாணக்கியர்கள்னு சொன்னவங்களாம் இதை பற்றி யாருமே பேசலை. எல்லாருமே அவர் ஜாலரா அடித்து பாவம் அவரை உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட தகவலை போய் சேர்க்கலை. இப்போ நாங்கள்லாம் ஒரு வேலை பார்க்குற இடங்களில், கல்லூரியில் மாணவர்கள்ட்ட பேசும்போது எங்களுக்கு கிடைக்கிற தகவல் கூட அவர் நல்ல விடத்துக்கு சிறப்பாக பண்ணார். எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய திட்டங்கள் மாணவர்கள் கொண்டு வந்தார். ஒரு 3 குறைகளை தான் நானே சொல்கிறேன். ஒன்று லா அண்ட் ஆர்டர், அதை அவர் கவனிச்சிருக்கணும். இந்த போதை கலாச்சாரம் அதை கண்டிப்பாக ஒழிச்சிருக்கணும். 3வது இந்த வாரிசுங்கிறது எல்லாருமே யோசிக்கிறாங்க. கலைஞர் எம்கே ஸ்டாலின் அவர்களை பற்றி படிப்படியாக வளர்ந்தவர், படிப்படியாக கடின உழைப்பு மூலமாக தான் அவர் மேலே வரார். அவரை யாருமே வாரிசு அரசியல் யாருமே ஒத்துட மாட்டாங்க. அடுத்தது எல்லாருமே உதயநிதி அவர்களை ஏற்க தயாராக இல்லை ஒரு சிலர். ஸோ இந்த 3 தான் திமுக மீண்டும் வர முடியாத சொல்லி தடுக்கப்பட்டது. விஜய்க்கு முன்பு உள்ள அந்த சவால்கள் என்னென்ன? கண்டிப்பாக இப்போ அந்த பெரும்பான்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ 108 ப்ளஸ் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அதுங்க 2014 கூட்டணி உடஞ்சிது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சி திமுக தனியாக பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க. 40க்கு 40 0 வாங்குறாங்க, 0 அவுட் ஆஃப் 40 வாங்குறாங்க. 10 வருஷமாக அந்த கூட்டணி ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. நானும் எதிர்பார்த்தேன் காங்கிரஸ் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு ஓரளவு தெரியும் இந்த மெஜாரிட்டி வரும்பொழுதே, ஏற்கனவே இந்த கூட்டணி அமையும் பொழுதே காங்கிரஸுக்கு உடன்பாடு இல்லை, இவங்களோட வர இஷ்டமே இல்லை. இங்கே இருக்கிற மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தை அவர்களுடைய ப்ரெஷர்னால தான் திமுகவோட அவங்க வந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த இஷ்டமே இல்லை. விஜயோட டிவிக்கோட போகணுன்னு தான் அவர் ஆசைப்பட்டது. இப்படிதான் எல்லா பத்திரிகைகளும் எழுதுனாங்க. அதான் அதில் உண்மையும் கூட. கடைசியில் அவனை பார்த்தீங்கன்னா 5 தொகுதி ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த மெஜாரிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு மெஜாரிட்டி கொடுப்பாரு. இப்போ அதிமுக அதுமாரி பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக கொடுத்தாலே போதும். 47 சீட் இருக்குது, வேறு யாருமே தேவையில்லை. பாமக பொறுத்தவரை 4 சீட்டு தான் பாமக பொறுத்தவரை. மதிமுகங்கிறது அவங்க ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க திமுக சிம்பிள்னு தான் அவங்க வின் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான். ஓ, அப்போனா அவங்க சூரிய சின்னத்தில் நின்றதுனால ஆதரவு கொடுக்க ஒரே சூரிய சின்னத்தில் நின்றதுனால அவங்க திமுக எம்எல்ஏ தான் கடைசி வரையே. அவங்களால ஆதரவு கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்க திமுக என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஆகணும். அதிமுக ஆதரவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லாட்டா அங்கே அதிமுக எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் ஃப்ராக்ஷன் வரதான் எதிர்பார்க்குறேன். ஒரு சிவி சண்முகம் அவர்களோ இல்லை வேலுமணி அவர்களோ ஒரு 15 எம்எல்ஏ வெளியே வந்தால் போதும். நமக்கு 3ல் 1 பங்கு வெளியே வந்தாச்சுனாலே கட்சி தாவல் அந்த எம்பி பதவி எம்எல்ஏ பதவி பறி போகாது. ஸோ 47 அதில் 15 எம்எல்ஏ வெளியே வந்துட்டால் ஈஸியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆதரவு கொடுப்பாங்க, கொடுத்தே ஆகணும். அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாகணும். நீங்கள் திமுக ஆதரிக்க முடியாது. திமுக அதிமுக 1979 ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த பழைய வரலாறு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதுபோல் மீண்டும் உங்கள் திமுக அதிமுக கம்பைன் பண்ணவே முடியாது. எப்படி காங்கிரஸ் பிஜேபி ஒன்றா இருக்க முடியாதோ அதுபோல் திமுக அதிமுகவும் ஒன்றா இருக்க முடியாது. பட் அவங்க விஜய் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பாங்க, கொடுக்கணும். இல்லை என்றால் அதிமுக மேலும் அந்த கட்சி காணாமல் போயிடும். ஸோ விஜய் அவர்களை பொறுத்த இவ்வளோதான். விஜயோடைய இந்த கடினமான அலைக்கு முன்பும் தாக்குப்பிடித்து நிற்கிறாங்கல்ல.
அதிமுக நம்ம அதையும் பார்க்கணும். சார் காக்கு பிடிச்சி நிற்கிறாங்கன்னா அவர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் எத்தனை பொதுக்கூட்டம் போயிருக்காரு சார். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த 2 கட்சிகளும், நான் கட்சிகள் பேர் சொல்ல முடியல, எல்லா இடங்களும் ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்கள்லையும். நான் கட்சி எந்த கட்சியும் எனக்கு கேட்டுறாதீங்க. அதுக்காக டிவிக்கே கொடுத்தாங்களா அப்படின்னா ஒரு சில தொகுதியில் கொடுத்துருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை தொகுதியில் கொடுக்கல. வேட்பாளர் பேரே தெரியாது சார். ஆட்டோ டிரைவரோட பையன், பல பேர் பிடிக்கிறாங்க சார். அது சாமானியர்கள் சட்டசபைக்கு போக முடியுமா சார்? போயிருக்காங்க. சட்டசபையில் விசிட்டராக கூட நிறைய பேர் போக முடியல. சட்டசபைக்கு சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ போகிறாங்க சார். அது வந்து எம்ஜிஆர் காலத்தில், காமராஜர் காலத்தில் கரெக்டாக சொன்னீங்க. சாமானியர்களும் போனாங்க. காமராஜர் பிறகு எம்ஜிஆர் வந்து காமராஜர், எம்ஜிஆர், அடுத்தது யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் தான். விஜயகாந்த் பெரிய இந்த சைக்கிள் கடை வைத்திருந்த நல்ல தம்பியை சட்டப்பேரவைக்கு அனுப்பினார். அதே போல் ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தேநீர் கடை வைத்திருந்த ஓபிஎஸ் அவர்களை வந்து முதலமைச்சராகவே ஆக்கி கொண்டாங்க. அவர் முதலமைச்சர் ஆக்கி தேயிலை தோட்டத்துக்கு அதிபராக ஆகிட்டாங்க. அவருக்கு நிறைய பண வசதிலாம் இருக்குது. அதுவும் தேநீர் கடை வைத்திருந்த பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சராக அவர் இருந்து காரணமே வந்து ஜெயலலிதா. பொதுப்பணித்துறை அமைச்சர் பல இருந்தார். ஆமாம், சொல்ல கேட்டதான். அதற்கு பிறகு விஜய் வந்து அந்த விஜய் அவர்கள் வந்து நீங்கள் நிறைய சாமானியர்களும் சட்டமன்றத்துக்கு போக வாய்ப்பு. சாமானியர்களும் சர்வசாதாரணமாக சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏக்களாக போவதற்கான வாய்ப்பு. சாமானியர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்ச அந்த பட்டியலில் காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், அந்த விஜய் அவர்கள், விஜய் பேர் ஒரு முக்கியமான. அதில் விஜய் அவர்கள் பீரியடில் நிறைய பேர் இருக்காங்க சார். பெண் எம்எல்ஏக்களே கிட்டத்தட்ட 23 பெண் எம்எல்ஏ. ஒரு விஷயம் அண்ணா காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் அதுவும் இருந்தது. அதையும் நம்ம வந்து மறக்க முடியாது. நம்ம அண்ணா காலத்திலையும் அண்ணா அவர்களை குறை சொல்ல முடியாது. அண்ணா காலத்தில் கலைஞர்களையும் நான் குறை சொல்ல தயார். கலைஞர் காலத்திலையும் அந்த வந்து ரொம்ப சாமானியர்களும் போனேன். தொடக்கப்புள்ளி யாருன்னா காமராஜர் தான். அது சார் எல்லாத்துக்கும் ஆளும் காமராஜர் சார், அதை மாறுக்கிறதுல. பட் விஜய் அவர்கள் இதில் சார் யாருமே எதிர்பார்க்கல. கேண்டிடேட் யாருன்னு தெரியாது சார். எல்லாருக்கும் தெரிஞ்சது விஜய் விசில், வேறு எதுவுமே தெரியாது. நான் இப்போ என்னுடைய ஸ்டாஃப் எல்லோரும் சார் எனக்கு ஒரு நாள் லீவு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாங்க. இப்போ 23rd மாதிரி லீவு ஒரு நாள் தர முடியாது அப்படின்னு. சார் நாங்கள் விசில் போட போகிறோம். யாருமே கேண்டிடேட் தெரியாது சார். அவன் என்ன ஜாதி சார்? எனக்கு தேவையில்லை சார். ஜாதி தேவையில்லை, மொழி தேவையில்லை. எனக்கு தேவை விஜய் விசில். எனக்கு இந்த 2 தான் எங்களுக்கு தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், விசில் ஊதிடுச்சு. விசில் ஊதுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. என்ன, கல்வி நிலையத்திலேருந்து எல்லாரையும் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிச்சிருக்கீங்கல்ல? அது அனுமதிச்சு தான் ஆகணும். இந்த விஜய்க்கு போலகார சொல்லலை, காமனாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சி பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்ச நிறைந்த நன்றி சார். நன்றி சார், நன்றி.